வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவிசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். சிறந்ததை விதைத்த பின்பு சிறந்து விளைந்ததன் பயனை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட சிறந்த கல்வி சார்ந்த தகவல்களையும் ஆலோசனைகளையும் உங்களுக்கு வழங்கும் வழிகாட்டு நிகழ்ச்சிதான் அறிவை விரிவிசை. கட்டுக்கடங்காத என்ஜினியரிங் கல்லூரிகளின் வளர்ச்சி வீட்டுக்கு ஒரு பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்கிவிட்டதே தவிர அவர்களுக்கான நிலையான வேலை வாய்ப்பை வழங்க தவறிவிட்டன. விளைவு, வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை பொறியியல் கல்லூரிகளின் வேகத்தை விட அதிகமாக வளர ஆரம்பித்து விட்டது. 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் பொறியியல் படிப்பில் சேர வேண்டும் என்ற மோகம் தற்போது மறைய தொடங்கியுள்ளது. மாற்று கல்வி குறித்து யோசிக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எண்ணற்ற படிப்புகளும் கொட்டி கிடக்கின்றன. அதில் ஒன்று மீன்வளம் சார்ந்த படிப்புகள். கடல் உயிரினங்கள் ஏற்றுமதி இந்தியாவில் 1938களில் தொடங்கியது. உலர்ந்த உப்பிட்ட கடல் உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் ஏற்றுமதியில் முக்கியத்துவம் வகிக்கின்றன. ஹாங்காங், சிங்கப்பூர், பர்மா மட்டுமல்லாமல் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளுக்கும் விரிவடைந்துள்ளது இந்திய மீன் பொருட்களின் சந்தை. ஆண்டிற்கு 8000 கோடி என்பது கடல்சார் உணவுகள் மூலம் இந்தியாவிற்கு கிடைக்கும் சராசரி அந்நிய செலாவணி. உள்நாட்டு வருவாய் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வருவாயையும் கொட்டி கொடுக்கும் கடல்சார் சந்தையில் மாணவர்களுக்கு உள்ள வாய்ப்புகளை பற்றி கூறுகிறார் கல்வியாளர் மாறன். கடல் வளங்கள், கடலில் வருகிற மீன்களிலிருந்து மற்ற வளங்கள் அத்தனையும் பார்க்கும்போது அதற்கு அதிகமான வரவேற்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவிலே அந்த கடல் வளத்துடைய இந்த சீ ஃபுட்டுடைய growth 1.4% நம்மளுடைய ஜிடிபியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் நம்மளுடைய ஜிடிபி மொத்த உற்பத்தியில், உள்நாட்டு உற்பத்தியில் 1.4% கடல் சீ ஃபுட்டுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி நம்ம சொல்லுவோம். அந்த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி என்ன சொல்கிறோம்னாக்கா இன்லேண்டு, நம்ம ஊரில் இருக்கிற ஆறு, குளம், குட்டை இந்த மாதிரி இருக்கும்போது உலகத்திலே நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் சீ ஃபுட்டு ப்ரொடியூசர் நம்ம சொல்கிறோம். அதே போல் உலக நாடுகளிலே 4வது இடத்துல உற்பத்தியில் இருக்கிறோம். நம்ம கடல் கடல் வளங்களில் அதிகமாக உற்பத்தி செய்கிறது 4வது இடத்துல இருக்குது. அதற்காக இப்போ உலக அளவில் பார்த்தோன்னாக்கா நீங்கள் சீ ஃபுட் மார்க்கெட் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. நிறைய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆகையில் இன்னைக்கு ஃபுட் ப்ராசஸிங், இந்த ஃபிஷ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸு, ஃபிஷ் டெக்னாலஜிஸ்க்கு நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்குதுங்க. இத்தகைய வருவாய் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையை தேவைகளுக்கு தகுந்தாற்போல் மேம்படுத்தவும், நிர்வகிக்கவும், புது புது ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் உரிய பயிற்சியை வழங்குகிறது மீன்வள அறிவியல் படிப்புகள். கடல்சார் வளங்களை பாதுகாப்பதுடன் அதை வளர்த்தெடுப்பதும் மீன்வள படிப்புகளின் முக்கிய நோக்கமாக விளங்குகிறது. படித்த கையோடு அரசு வேலை வழங்கும் படிப்புகளில் முதன்மையான ஒன்று மீன்வள அறிவியல் படிப்புகள். நாடு முழுவதும் உள்ள மீன்வள கல்லூரிகளில் பேராசிரியர் பணி, மீன்வளத்துறை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் என அரசு வேலை மட்டுமல்லாமல் மீன் பதப்படுத்தும் நிறுவனங்கள், மீன் உணவு தயாரிக்கும் நிறுவனங்கள் என தனியார் துறைகளின் கதவுகளும் மீன்வள அறிவியல் படித்த மாணவர்களுக்காக திறந்து கிடக்கின்றன. மீன்வள அறிவியல் படிப்புகளோட முக்கியத்துவம் பற்றி பார்த்தோம். சரி, இந்த படிப்பை எங்க படிக்கலாம்னு உங்களுக்குள்ள கேள்வி எழுவதை மறுக்கவே முடியாது. அப்படி இந்த படிப்பை படிக்க விரும்பும் தமிழக மாணவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அரசு கல்லூரி தூத்துக்குடியில் இருக்கு. அந்த கல்லூரியை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க தூத்துக்குடி நோக்கி பயணிப்போம். கடல்வழி வாணிபத்தில் அன்று முதல் இன்று வரை தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடித்திருக்கும் முத்துக்குளித்த நகரம் இந்த தூத்துக்குடி. பரபரப்பான இந்த செம்மண் பூமியில் பறந்து விரிந்திருக்கிறது அரசு மீன்வள ஆராய்ச்சி கல்லூரி. 1973ஆம் ஆண்டு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான GR ரெங்கசாமி என்பவரின் முயற்சியால் வேளாண் பாடத்தின் ஒரு அங்கமாக தொடங்கப்பட்டது மீன்வள படிப்புகள். இந்த படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இதற்கென பிரத்யோக கல்லூரி அமைக்க முடிவு செய்யப்பட்டது.
3 ஆண்டு தேடலுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு கல்லூரியை அமைக்க தூத்துக்குடி நகரம் தேர்வு செய்யப்பட்டது. 50 ஆண்டுகளாக மீன்வள அறிவியல் பாடங்களை சர்வதேச தரத்துடன் கற்றுத்தரும் இந்த கல்லூரியின் பாடத்திட்டம் நிகழ்கால தேவைகளுக்கு ஏற்றாற்போலவும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் காலத்திற்கு தகுந்தாற்போல் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக கூறுகிறார் இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சுகுமார். நாளைய உணவு தேவையை மீன்வளம் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பது உறுதியான ஒரு உண்மை. ஆகவே அதை நோக்கியே இந்த கல்லூரியின் பாடத்திட்டங்களும் சரி, மற்ற ஆராய்ச்சி திட்டங்களும் சரி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்காகவே நாங்கள் பாடத்திட்டங்களை அவ்வப்போது திருத்தி அமைத்து எந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் மாணவர்களுக்கு உகந்ததாக இருக்கும், நாளைய மீன்வளத்துறையின் தேவையை எது பூர்த்தி செய்யும் என்ற ஒரு நோக்கோடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் முதல்வர்கள் கூடி சில ஆலோசனைகளை செய்து பொதுவான ஒரு பாடத்திட்டத்தை இந்தியாவில் முழுவதுமே அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு இந்த திருத்தி அமைக்கப்பட்ட பாடம் இந்த ஆண்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் மீண்டும் ஒரு முறை திருத்தங்கள் வரும். ஆகவே இந்த ஒரு கோர்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வெரி டைனமிக் கோர்ஸ். இட் கீப்ஸ் அப்டேட்டிங் வித் தி நீட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. மீன்வள படிப்புகளுக்கான தேவை அதிகரிக்க தொடங்கியதால் 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு அதனுடன் இக்கல்லூரி இணைக்கப்பட்டது. அத்துடன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலும் ஒரு அரசு மீன்வள கல்லூரி தொடங்கப்பட்டு அங்கும் மீன்வள அறிவியல் படிப்புகள் கற்றுத்தரப்படுகின்றன. மீன் உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதலில் சர்வதேச தரத்தை மாணவர்களுக்கு கற்றுத்தர மீன்வளத்துறையில் பொறியியல் படிப்பும் கற்றுத்தரப்படுகின்றன. நாகப்பட்டினத்தில் இயங்கி வரும் மீன்வள பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு முதல் மீன்வள பொறியியல் படிப்பும் அறிமுகப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த 4 வருட பட்ட படிப்பு முடித்த பின் மீன்வள பொறியியல் வல்லுநர்களாக இந்த பொறியாளர்கள் வரும்பொழுது இவர்கள் மீன் வளர்ப்பு, மீன் பிடிப்பு, மீன் பதனம் செய்தல், அது மட்டுமன்றி இந்த மீன்வள தொடர்புடைய பிற துறைகளிலும் எங்கெங்கு பொறியியல் சார்ந்த உதவி தேவைப்படுகிறதோ அங்கு எல்லாம் இவர்கள் பணியில் அமர இயலும். அது மட்டுமன்றி மேற்படிப்பு படிக்கவும், அது தவிர இவர்கள் வேறு நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்று தங்கள் மேற்படிப்பை தொடரவும் இயலும். நன்றாக படித்து முடித்தாலே வேலை எளிதில் கிடைக்காத இந்த கல்விச் சூழலில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு படித்து முடிப்பதற்கு முன்பே வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்றன இந்த மீன்வள அறிவியல் படிப்புகள். மீன்வள அறிவியல் படிப்புகளை கற்றுத்தருவதில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மீன்வள ஆராய்ச்சி கல்லூரி சிறந்து விளங்குவதாகவும், எந்த வகையில் இந்த கல்லூரி மற்ற மாநிலங்களை விட தனித்துவமானதுன்னு விளக்குறார் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் சுகுமார். பல மாநிலங்களில் கல்லூரிகள் இருந்தால் கூட தூத்துக்குடியில் இயங்கி வரும் இந்த மீன்வள கல்லூரி இந்தியாவிலே முதற் தரமானது என்று சொல்லும் அளவிற்கு நம்மளிடத்தில் அவ்வளவு கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது. இந்த கல்லூரியிலே 13 துறைகள் இயங்கி வருகிறது, வேறு எங்குமே இல்லை. நம்முடைய ICAR என்று சொல்லும் மத்திய வேளாண் ஆய்வுக் கழகம் சில வரைமுறைகளை சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 7 அல்லது 8 துறைகள் இருக்க வேண்டும்னு. ஆனால் நம்ம அதையும் தாண்டி 13 துறைகள் வைத்து இந்த பட்டப்படிப்பை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். அரசு மீன்வள அறிவியல் கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள் கற்றுத்தரப்படும் என்று டாக்டர் சுகுமார் சொல்றாரு, கேட்கலாம் வாங்க. இந்த பட்டப்படிப்பை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த பட்டப்படிப்பு ஆனது 4 ஆண்டுகள் பட்டப்படிப்பு. முதலாம் ஆண்டிலே பல பாடப்பிரிவுகள் சொல்லித்தரப்படும். குறிப்பாக அடிப்படை அறிவியல், உயிர் வேதியியல், உயிர் தொழில்நுட்பம், புள்ளியியல், இது போன்ற பல அடிப்படையான கல்வி, அந்த கல்வி பாடத்திட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 9 துறைகளில் சிறந்த முறையில் இந்த கல்வி சொல்லித்தரப்படுகிறது. மீன் உயிரியல் துறை, அதாவது பயாலஜி என்று சொல்லுவோமே, அந்த உயிரியல் துறையில் உடல் கூறியல், உடலியல், வகைப்பாட்டியல், அதாவது டாக்ஸானமி, இதெல்லாத்தையுமே அடிப்படையாகவே முதல் ஆண்டு 2ஆம் ஆண்டுகளில் சொல்லிக் கொடுத்துருவாங்க. அது போக பார்த்திங்கன்னா மீன்வள சுற்றுச்சூழல், அதாவது நம்ம சூழல் எவ்வளோ தூரத்துக்கு நன்றாக இருக்கிறது, மீன்களை வளர்க்கும் ஆதாரங்கள் எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற விஷயங்களை அந்த பிரிவிலே சொல்லிக் கொடுப்பார்கள். அதுபோக மீன் பதன நுட்பவியல், இது ஒரு முக்கியமான ஒரு துறை. இதில் மீன்களை எவ்வாறு பாதுகாப்பது,
பிடித்த மீன்களை கெடாமல் வைத்திருப்பது எப்படி, இது போன்ற பல விஷயங்கள், மீன்களை பதப்படுத்தும் முறைகள், எவ்வளவு காலம் வைத்திருக்க முடியும், மீன்களிலிருந்து என்னென்ன பொருட்களை எல்லாம் தயாரிக்க முடியும், உணவுப் பொருட்கள் போக தொழில் சார்ந்த பல பொருட்களையும் மீன்களிலிருந்து பெற முடியும். அனைத்தையுமே அந்த பாடத்திட்டங்களின் கீழ் மாணவர்கள் பயிற்சிக்கப்படுகிறார்கள். இதுபோக மீன்களை எவ்வாறு பிடிப்பது, அதாவது மீன் பிடித்துறை அது ஒன்று இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் கடலுக்கு சென்று அவர்களே மீன்களை பிடித்து பதப்படுத்தி கொண்டு வருவதற்கான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து வருகிறோம். அப்புறம் மீன்களை பிடித்த மீன்களை தரக்கட்டுப்பாடு எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு துறையிலையும் பல படிப்புகள் உள்ளது. இதுபோக உள்நாட்டு மீன் வளர்ப்பு, மீன்களை எவ்வாறு வளர்ப்பது, அதை அந்த நீர்நிலைகளை எவ்வாறு தயார் செய்வது, இது போன்ற படிப்புகளும் அந்த படிப்பில் சேரும். அதுபோக மீன்களுக்கு இப்போது ஒரு இடத்துல வந்து க்ரௌடட் கண்டிஷன்ஸில் நம்ம மீன்களை வளர்க்கும் போது நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை எவ்வாறு தவிர்க்கலாம், இந்த மீன் நோயியல் துறை என்று ஒரு துறை இருக்கிறது. இவர்கள் மீன்களுக்கு வரும் நோய்கள் அதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதற்கான பாடத்திட்டங்களை வகுத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். உடனடி வேலை வாய்ப்பு, மிக குறைந்த அளவே மாணவர் சேர்க்கை போன்ற காரணங்களால கல்வி செலவு அதிகமாக இருக்கும்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதன் கல்வி செலவு குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு டாக்டர் சுகுமார். இதற்கான கட்டணமோ மிகவும் குறைவு. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தொழில் சார்ந்த கல்விகளுக்கெல்லாம் செலவு அதிகமாக ஆகுமே அப்படின்ட்டு. நமது கல்லூரியிலே ஒரு இளங்கலை மாணவர் 4 ஆண்டு காலம் அவர் கொடுக்கும் கட்டணமானது 30,000 மட்டுமே. கரெக்டாக சொல்ல போனோம்னா 31,150 ரூபாயோ அந்த அளவில் தான் வருது. முதலாம் ஆண்டு மட்டும் ஒரு 8,000 சொச்சம் அவ்வளோ வாங்குவான். 4 ஆண்டு காலம் அவர் கொடுக்கும் கட்டணமானது 30,000 மட்டுமே. கரெக்டாக சொல்ல போனோம்னா 31,150 ரூபாயோ அந்த அளவில் தான் வருது. முதலாம் ஆண்டு மட்டும் ஒரு 8,000 சொச்சம் அவ்வளோ வாங்குவான். அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா 3,000 மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இவ்வளவு எளிமையான கட்டத்தில் இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பட்டப்படிப்பு உலகத்தில் எங்குமே இருக்க முடியாது. இதற்காக அரசாங்கம் அதிக அளவிலே பணம் முதலீடு செய்து இந்த கல்லூரியை நடத்தி வருகிறது. மீன்வள அறிவியல் படிப்பையோ அல்லது பொறியியல் படிப்பையோ படிக்க வேண்டும் என்றால் 12ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கவுன்சிலிங் நடைமுறை குறித்தும் டாக்டர் சுகுமார் சொல்றதை இப்ப பார்க்கலாம். இவர்கள் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளை எடுத்து படித்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டுமே இந்த பட்டப்படிப்பிற்கு தகுதியானவர்களாகிறார்கள். அரசாங்கம் நடத்தும் கவுன்சிலிங் முறையிலே நம்முடைய ரிசர்வேஷன் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சென்ற ஆண்டு மாணவர் சேர்க்கை மிகவும் அதிக போட்டியுடன் நடைபெற்றது. பொதுப்பிரிவிலே இந்த கட் ஆஃப்னு சொல்லுவோம்ல, அது பார்த்திங்கன்னா 192.75 இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான ஒரு போட்டியோடு இந்த மாணவர்கள் இந்த ஆண்டு இந்த பட்டப்படிப்பை தேர்ந்துள்ளார்கள். நமது பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிலே 187.75 என்ற ஒரு நிலை கட் ஆஃப். மிகவும் தாழ்த்தப்பட்டோர் பிரிவிலே 185 என்ற கட் ஆஃபோடு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் இப்போ எத்தனை பேர் அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் சுகுமார் சொல்றதை கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்களும் கேட்டு ஆச்சரியப்படுங்க. நமது மாணவர்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய கல்லூரியிலே 735 மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 19% அரசு மீன்வளத்துறையிலே மட்டும் பணிபுரிகிறார்கள். இதுபோக பல்கலைக்கழகங்கள், மத்திய ஆராய்ச்சி நிறுவனங்கள், மத்திய பொது நிறுவனங்கள் என்று பல நிறுவனங்களிலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளது. வேலைவாய்ப்பு என்று சொல்வது மட்டுமல்ல, ஒரு 10%க்கும் அதிகமான பேர் சுய தொழில்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். முடித்துவிட்டு வேலையை மட்டுமே நம்பியிராமல் சுயமாக மீன் வளர்ப்பிலும் சரி, மீன் பதனத்திலும் சரி இவர்கள் ஈடுபட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ட்ரேட் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ட்ரேட்லையுமே ஈடுபட்டிருக்காங்க. பெரிய அளவில் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்டப்படிப்பானது இதற்கான அனைத்து வாய்ப்புகளையுமே இங்கு உருவாக்கி கொடுப்பது ஒரு நல்ல விஷயம். பயனுள்ள ஆலோசனைகளோடு மீண்டும் சந்திப்போம். இது அறிவை விரிவு செய்யும்.